சிசேட் பேப்பர் எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். சிசேட்டில் குவாலிஃபை ஆகாததுனால ப்ரிலிம்ஸ் மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னென்னா உங்கள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடோடைய பார்ட் அந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே டஃப்பாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்க முடியுது. சரி, இப்போ சிசாட் பற்றி ஒரு ஸ்மால் அனாலிசிஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சிசாட்டில் கொஞ்சம் சில ஏரியாவில் வீக்காக இருக்கிறவங்க எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி கொஞ்சம் இதில் குவாலிஃபை ஆகிறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 3 பார்ட் சிசாட்டில் இல்லையா? இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், தென் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் பார்ட் இது இருக்குது. சரி, இதில் சிலர் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சிலர் வந்து அதுக்கு டைம் நிறைய எடுப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. சிலர் வந்து இங்கிலீஷில் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அப்போது எந்த பார்ட்டில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படிங்கிறதுல நமக்கு கிளாரிட்டி இருக்கணும். ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணணும். இப்போ குவான்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஃபஸ்ட்டு 1 hour குவான்ஸ்க்கே ஸ்பெண்ட் பண்ணாலே அபவுட் ஒரு 60 minutes அவங்க ஒரு 25 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணால் கூட போதும். ரிமைனிங் மற்ற பார்ட்டில் இது பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு இதில் குவாலிஃபை தான் ஆகணும். அப்போ அவுட் ஆஃப் 266 தான் தேவை அப்படிங்கிறப்போ ஜஸ்ட் ஒரு 45 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருந்தோன்னா போதும். ஏன்னா 45ல் ஒரு 10 கொஸ்டின்ஸ் ராங் ஆனால் கூட, ஸோ நெகட்டிவ் மார்க் போனால் கூட நம்ம குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் தாண்டிடுவோம். ஸோ அப்போ அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ இந்த 45 கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணுறதுல நாம் எப்படி டைமை மேனேஜ் பண்ண போகிறோம், நீங்கள் எந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனில் நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளே உங்களால் ஒரு 6 பேசேஜஸ் வரைக்கும் ரீட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற லெவலில் இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸை நீங்கள் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனில் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்போது ஒரு 6 பேசேஜஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு இல்லை ஒரு 20 கொஸ்டின்ஸ் வர்ற மாதிரி. ஓகே, இப்போ ஒரு பேசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்கும், சில இதில் 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இருக்கும். அப்போ ஒரு 20 கொஸ்டின்ஸ் நீங்கள் இங்கிலீஷில் ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளே கடவுடன் ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸை நீங்கள் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, தென் ரீசனிங் பார்ட் நீங்கள் ரிலேட்டிவாக பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடை விட சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பெரிய கால்குலேஷன்ஸ் இல்லை ஃபார்முலாஸ் அந்த மாதிரி எதுவும் தேவைப்படாது. ஈவன் நீங்கள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேயுமே வந்து ஷார்ட்கட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி இருந்தாலும் இதில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இது பண்ண முடியும், ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ அப்போது இதில் ரீசனிங் பார்ட் ஒரு நெக்ஸ்ட்டு 40 மினிட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னு வைங்க. ஸோ ஒரு 35 கொஸ்டின்ஸ் ஆயிரும். ஸோ ரிமைனிங் 40 மினிட்ஸு நீங்கள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அதில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அபவுட் 45 கொஸ்டின்ஸ் வந்துடும். தட் இஸ் எனஃப் டு குவாலிஃபை இன் சிசேட். ஓகே, அப்போது நீங்கள் எந்த ஏரியாவில் ஸ்ட்ராங் அப்படிங்கிறத பொறுத்து, ஏன்னா சிலர் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் நான் வீக்காக இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கிலீஷை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு ரீசனிங் பார்ட்டில் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு குவான்ஸில் ஒரு 10 கொஸ்டின்ஸாச்சும் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கிட்டோம்னா எனஃப் ஈஸியாக குவாலிஃபை ஆகலாம். சரி, இப்போ இந்த ரீசனிங் பார்ட்டுடைய இம்பார்ட்டன்ஸ் அதை பற்றின ஒரு அனாலிசிஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த வீடியோ இது பண்ணுறேன். இப்போது ரீசனிங் ஓவரால் 80 கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 கொஸ்டின்ஸ் மேத்ஸ் பார்ட்டாக இருக்குது அண்ட் ஒரு 30 கொஸ்டின்ஸ் இங்கிலீஷாக இருக்குது. ஓகே, இந்த 50 கொஸ்டின்ஸில் இப்போ ரீசனிங் பார்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டாபிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீசனிங்கில் இருக்கிறது அரேஞ்ச்மெண்ட், நம்பர் சீரீஸ், கோடிங் டீகோடிங், ரேங்கிங் டெஸ்ட், பிளட் ரிலேஷன்ஸ், கோடட் இன்இக்வாலிட்டி. இப்போ கோடட் இன்இக்வாலிட்டிலாம் ரீசெண்ட் பீரியடாக ஒரு கொஸ்டினாச்சும் கேட்குறாங்க. ஓகே, நான்வெர்பல் இமேஜ் சீரீஸ், வென் டயக்ராம், சிலாஜிசம், டைரக்ஷன் சென்ஸ் டெஸ்ட்டு, கிளாக்கு, கியூப்ஸ் அண்ட் டைஸ், இந்த ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போது இதில் ஓவரால் இந்த மேத்ஸ் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2018 51 கொஸ்டின்ஸ் டோட்டல் இதில் குவான்டிட்டியும் சேர்த்து இருக்கிறதுல 24 கொஸ்டின்ஸ் வந்து ரீசனிங் கொஸ்டினாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 50% ஆஃப் த மேத்ஸ் பார்ட். ஓகே, 2019 பார்த்தீங்கன்னா 23 கொஸ்டின்ஸ், பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. பட் 2020 பார்த்தீங்கன்னா 14 கொஸ்டின்ஸ் தான் ரீசனிங், டோட்டல் 55 கொஸ்டின்ஸ் வந்து குவான்ஸ் பார்ட்டாக இருந்தது. ஸோ அப்போ இது பெரிய ப்ரொப்போர்ஷன். அதில் ரீசனிங் பார்ட் ரொம்ப கம்மியாக வேற போயிருக்குது, 14 தான் போயிருக்குது. ஓகே, தென் அகெயின் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அவுட் ஆஃப் 53 24 கொஸ்டின்ஸ் 2021 அண்ட் தென் 53 20 கொஸ்டின்ஸ், தென் 23 பார்த்தீங்கன்னா மறுபடியும் குறைஞ்சிருக்குது, 15 கொஸ்டின்ஸ் போயிருக்குது. ஓகே,
அண்ட் 2024 அகைன் 20 கொஸ்டின்ஸ். ஓகே, அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமமாக போச்சுன்னா ஒரு 14 கொஸ்டின்ஸ் வரைக்கும் போயிருக்குது. அதிகபட்சமாக 50% ஆஃப் த மேத்ஸ் பார்ட்டாக இருக்குது. ஸோ 24 கொஸ்டின்ஸ் வரைக்கும் போயிருக்குது. ஓகே, ஸோ அப்போது ஏன்னா ஒவ்வொரு டாபிக் அப்படின்னு எடுத்தாலும் எல்லா டாப்பிக்லையும் கேட்கலைன்னா கூட இருக்கிற ஒரு 10 டாபிக்ஸில் வந்து ஒரு 7 டாபிக்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்டால் கூட நமக்கு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போது எனிவே அந்த ஒரு 13-14 கொஸ்டின்ஸ் வந்து மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆகுது ரீசனிங்கில். ஸோ அதையும் தாண்டி போனால் 20 கொஸ்டின் 25 கொஸ்டின்ஸ் வரைக்கும் போகுது. ஓகே, அப்போ இது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். குவான்ஸ் நான் கஷ்டப்படுவேன், ரீசனிங் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுவேன் அப்படின்னா இதை நீங்கள் டக்குன்னு எடுத்துகிட்டு இந்த கொஸ்டின்ஸை சூஸ் பண்ணி ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளே இவ்வளோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 கொஸ்டின்ஸ் ஆர் 15 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுற லெவலில் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஓகே, இப்போ இது பாருங்க, ஒவ்வொரு இயர்லையும் ஒவ்வொரு டாப்பிக்கில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் இது. இப்போ 2018 24 வரைக்கும். ஓகே, 18 பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸில் வந்து ரொம்ப அதிகமாக கொஸ்டின்ஸ் போயிருக்குது. ஏன்னா இப்போ அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு ஒரு பேரால 2 கொஸ்டின் 3 கொஸ்டின்லாம் கேட்பாங்க இல்லையா? ஸோ அப்படி இன்க்ளூட் பண்ணுறப்போ இதில் 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் போகுது. ஓகே, பட் ரீசெண்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்டில் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் தான் வந்திருக்குது. ஓகே, நம்பர் சீரீஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் கண்டிப்பாக அதிகமாகவே இருந்திருக்குது. 7 கொஸ்டின்ஸ்லாம் போயிருக்குது 2021. அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக இருக்கிறது 3 கொஸ்டின்ஸ்க்கு லெவலில் நிற்கிது. கோடிங் டிகோடிங் கண்டிப்பாக எவ்ரி இயர் கேட்டுடுறாங்க. ஒரு 2 வருஷம் தான் அந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் மிஸ் ஆகிருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் 3 கொஸ்டின்ஸ். ஓகே, ரேங்கிங் டெஸ்ட், இப்போ லெஃப்ட்லேருந்து எத்தனாவது ரேங்க், ரைட்லேருந்து எத்தனாவது ரேங்க், அப்படின்னா டோட்டல் எத்தனை இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா? அந்த இது ஆவரேஜாக 1. ஓகே, எப்போதுமே 1 வந்துருக்கு. லாஸ்ட் இயர் 23 கேட்கல, 24 அகைன் கேட்டிருக்காங்க. பிளட் ரிலேஷன்ஸ் லாஸ்ட் இயர் இல்லை, பட் கேட்கலாம். ஒரு 1-2 அப்படிங்கிற லெவலில் இருந்திருக்கு. தென் வேரியபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் லாஸ்ட் இது வந்து 5 வரைக்கும் போகுது. டேட்டா கொடுத்து கேட்பாங்க இல்லையா? அது அண்ட் இமேஜ் சீரீஸ் வந்து 2018 அப்புறம் அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே வந்துருக்குது. லாஸ்ட் இயர் இல்லை. ஓகே, தென் சிலாஜிசம், இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு ட்ரெண்டு. ஸோ 1. டைரக்ஷன் சென்ஸ் லாஸ்ட் இயர் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். வென் டயக்ராமில் கேட்குறது லாஸ்ட் 2 இயர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. 1 வந்துருக்குது. ஓகே, அண்ட் கியூப்ஸ் அண்ட் டைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2020, 21, 22 கேட்காம இருந்திருக்காங்க. அகைன் 23, 24 மறுபடியும் அந்த டாபிக் வந்திருக்குது. அதுவும் கொஞ்சம் ஈஸியான டாபிக். இப்போ ஒரு கேக் இருக்குதுன்னா கேக்கை எத்தனை கட் பண்ணால் எத்தனை பீஸ் கிடைக்கும் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா? இல்லை பெயிண்ட் பண்ணிட்டு கட் பண்ணால் பெயிண்ட் இல்லாத சைட்ஸ் எத்தனை இருக்கும் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ இது ஒரு 1 இருக்குது. அப்போது ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. இந்த 11 எடுத்தோம் அப்படின்னா இதில் டாப்பிக்கில் கேட்காத டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2. அப்போ ஒரு 9 டாபிக்ஸில் கண்டிப்பாக கொஸ்டின் வந்திருக்கு. அதில் ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்குது. டைரக்ஷன் சென்ஸ்லேயே 4 கொஸ்டின் கேட்டு வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் இன்னொரு இயர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இமேஜ் சீரீஸில் இல்லை, அண்ட் கியூப்ஸ் அண்ட் டைஸில் கொஸ்டின்ஸ் இல்லை. ஓகே, ஆனால் வேரியபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 போயிருக்குது. ஓகே, அப்போது ஓவராலாக ஒரு 8 to 9 டாபிக்ஸில் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 3, 4 அப்படின்னு ஆகிறப்போ கண்டிப்பாக ஒரு 14 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது மஸ்ட் வந்துடுது இல்லையா? அப்போது நீங்கள் இந்த ரீசனிங் பார்ட் இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ரீசனிங்க்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் குவான்ஸில் வீக்காக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கடகடன்னு அந்த ப்ராப்ளம்ஸை சூஸ் பண்ணி அதில் ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். குவான்ஸில் ஒரு 10 ப்ராப்ளம் ஆச்சும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுவும் ரீசெண்ட் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் இந்த நம்பர் சிஸ்டம் வந்து கொஸ்டின்ஸ் ரொம்ப டஃப்பாகவே கேட் லெவலில் வந்து கேட்டுட்ருக்குறாங்க. ஓகே, அப்போ அதையும் அந்த ஏரியாஸை கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 4-5 ப்ராப்ளம் கண்டிப்பாக நீங்கள் அதில் சால்வ் பண்ணி போயிடலாம். ஓகே, ஸோ இல்லைன்னா அதர் டாபிக்ஸில் ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. தட் இஸ் பெட்டர். ஸோ அதனால் உங்களுக்கு கம்ப்ளீட் இந்த 3 ஏரியாலையுமே நம்ம வெல்வெஸ்டாக இருந்தால் தான் சிசாட் குவாலிஃபை ஆக முடியும் அப்படின்னு இல்லை. இட் இஸ் எ குவாலிஃபிகேஷன் பேப்பர். ஸோ இது ஈஸியாக நீங்கள் டேக்கிள் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிக்கிட்டீங்க, உங்களுடைய ஸ்ட்ராங்கான ஏரியாவை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக குவாலிஃபை ஆகிடலாம். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஆல்.